வணக்கம் நண்பர்களே. நான் பேசுறது உங்களுக்கு ஆடிபிளா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கல அப்படின்னா, அ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கேட்குது. ஓகே. தேங்க் யூ. மீனாட்சி. ஓகே. இன்னைக்கு நாம பேசப்போற டாபிக் வந்து, இது வந்து ஒரு தொடர் நிகழ்வா இருக்கு அப்படின்றது உங்கள்ல பல பேருக்கு தெரியும். நீங்க பல பேர் வந்து தொடர்ச்சியா நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது அ தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்றத நம்ம பேசிட்டு, அதுக்கப்புறமா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றத பேசுவோம். அப்படின்னா தான் கரெக்ட்டா இருக்கும். நம்ம இந்த கிளாஸஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்ட பத்தி பார்க்க ஆரம்பிச்சோம். அதாவது இந்த ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குலாம் போறதுக்கு முன்னாடி, ஸ்ட்ரெய்ட்டா ஒரு மார்க்கெட் எப்படி இருக்கும்? குளோபல் எக்கானமி அண்டு அ ஒரு இந்தியன் எக்கானமிக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ் என்ன? அது எப்படி மார்க்கெட்ட பாதிக்கும்? மார்க்கெட்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா, மார்க்கெட்னாலே இங்க வந்து பல பேருக்கு ஒரு பயம் இருக்கு. ஷேர் மார்க்கெட்டா? ஐய்யய்யோ! அதுல காசு போயிடும். நான் அதுல போக மாட்டேன். புடிச்சு வச்சிருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அ ஆனா, அந்த காச கொண்டு போய் ஈஸியா அ என்ன சொல்றது? 10% மந்த்லி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நியோமேக்ஸ் மாரியான ஆட்கள்ட்ட கொண்டு போய் ஈஸியா ஏமாந்துருவாங்க. ஈமுக்கோலி, நியோமேக்ஸு இது மாரி அ பொன்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரியான ஸ்கீம்ஸ. அந்த பொன்சி ஸ்கீம்ஸ்ல லட்சக்கணக்குல கொண்டு போய் கொட்டிட்டு வருவாங்க. ஸோ, அன்ஆத்தரைஸ்டு ஆன அந்த மாரி விஷயங்கள கொட்டுறது. அப்புறம் வந்து அ லேண்ட்ல பிரைஸ் வேல்யூவே இல்லாத ஒரு லேண்ட்ல கொண்டு போய், எனக்கும் ஒரு லேண்ட் இன்னைக்கு வாங்கி போட்டேன்னா 10 வருஷம் கழிச்சு அது நல்லா ரைஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி கொண்டு போய் அதுல போடுறது. அப்புறம் அ கோல்டு வாங்கி வைக்கிறது. கோல்டுன்னா எப்படின்னா, அ என்ன சொல்றது? நான் மாசத்துக்கு 1 கிராம் வாங்குறேன். அப்புறம் வருஷத்துக்கு 1 பவுன் தங்கமா நகையா வாங்குறேன். இல்லாட்டினா 5 பவுன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகையில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு அ பிற்போக்குத்தனமான இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றத தான் நம்ம முதல் கிளாஸ்ல பார்த்தோம். நகை அதாவது தங்கத்துல போடுற முதலீடும் அண்ட் லேண்ட்ல போடுற முதலீடும் வருஷம் வருஷம் அது கொண்டு வர்ற குரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 10% தான். ஸோ அதுவுமே என்ன சொல்றது? நான் 24 கேரட் தங்கத்த தான் நான் சொல்றேன். நீங்க 22 கேரட் தங்கத்த வந்து கடையில வாங்குறீங்க. அதாவது மெட்டீரியல் கோல்டா நீங்க வாங்குறீங்க அப்படின்னும்போது, அந்த இன்வெஸ்ட்மென்ட்டுமே உங்களுக்கு ஆ 10% சிஏஜிஆர் கொண்டு வரதில்ல. 7.5 இல்லாட்டினா 8% சிஏஜிஆர் தான் கொண்டு வரும். அதையும் நம்ம அந்த முதல் கிளாஸ்ல பார்த்தோம். அதே மாரி லேண்ட்ல நீங்க வந்து ஒரு மும்பை, டெல்லி, கல்கத்தா, சென்னை இந்த மாதிரியான பெரிய சிட்டில வாங்குற லேண்டுக்கு தான் அந்த 10% சிஏஜிஆருமே. செகண்ட் டயர்ஸ்ல வாங்கி போடுற லேண்டுக்கு ஆன சிஏஜிஆர் அத விட கம்மி தான். ஆனா ஒரு ஷேர் மார்க்கெட்ல நாம போடுற இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு ஷேர் மார்க்கெட்டு கடந்த 20 வருஷமா கொண்டு வந்த சிஏஜிஆர் அப்படின்றது நியர்லி 15%. 15%. அதுவும் எதுல? ஆ நிஃப்டி 50ல நான் சொல்றேன். அதாவது 2500 2500 இல்ல 3500 ஷேர்ஸ்ன்னு சொல்லணும். பிஎஸ்சியும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். ஸோ 3500க்கும் மேல இருக்கிற அந்த யூனிக் ஷேர்ஸ்ல நம்ம பண்ற முதலீடுகள்ல அ டாப் 50 கம்பெனிஸ் கொண்டு வந்த அந்த சிஏஜிஆர் மட்டும் 15%. இதுவே நம்ம மிட் மிட் கேப் கொண்டு வந்ததையோ, ஸ்மால் கேப் கொண்டு வந்ததையோ கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா, 20%க்கு மேல போகுது. உங்களுக்கு
கொண்டு வர ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட். அப்போ ஷேர் மார்க்கெட்டை விட்டுட்டு நீங்க எதில அ இன்வெஸ்ட் பண்ணாலும் அது வந்து ப்ராஃபிட்டபிள் இல்ல. இன்னொன்னு, அந்த முதல் கிளாஸ்ல நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, ஷேர் மார்க்கெட்ல நீங்க பண்ற இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றது, ஒரு நாட்டின் பொருளாதாரத்துல நீங்க பண்ற முதலீடு. தொழில் வளர்ச்சியில நீங்க பண்ற முதலீடு. பொருளாதாரம் வளரணும். பங்குச்சந்தை அப்படின்றது பொருளாதாரத்தை பரவலாக்குற ஒரு அற்புதமான விஷயம். ஸோ, அப்போ அந்த பங்குச்சந்தை அப்படின்றது வளரணும். ஸோ, இந்த மெக்கானிசம் இருக்குல்ல, ஷேர் மார்க்கெட்டு, எக்கானமி அண்ட் தனிநபர் வருமானம். இது எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு கனெக்டடான விஷயங்கள். இங்க நாம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய தனிநபர் வருமானத்த கூட்டுறதுக்காக அப்படிதானே? ஸோ, நம்ம ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். இல்லாட்டினா தொழில் செஞ்சுகிட்டு இருப்போம். நமக்கான வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த வருமானத்துல நம்ம வந்து அந்த என்ன சொல்றது? அத சேமிப்போம். அத சேமிக்கும்போது நமக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இருக்காது. அத வந்து ஒரு இடத்துல முதலீடு செய்யணும். சேமிக்கிறதுக்கும் முதலீடுக்குமான வித்தியாசத்தையும் நம்ம இன்னொரு தடவ ஞாபகப்படுத்துறது நல்லது. சேமிப்புன்றது நீங்க காச எடுத்து உண்டியல்ல போடுற மாரி. உண்டியலுக்குள்ள போட்ட காசு வந்து வளராது. ஆனால் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றது ஒரு விவசாயத்த நீங்க ஒரு தொழில்ல பண்ற முதலீடு. அது வளரும். வளர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆஃப் கோர்ஸ் உண்டியல்ல போடுற காசு வந்து சேஃப் அண்ட் செக்யூர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இன்வெஸ்ட்மென்ட்ல பண்றது வந்து ரிஸ்க்ன்னு சொல்லலாம். இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா லாங் டர்மா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம இருக்கிறது தான் ஆகப்பெரிய ரிஸ்க். நம்மளோட பொருளாதாரத்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே வச்சுக்கிறது சேவிங்ஸ். நம்ம பொருளாதாரத்த ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வட்டத்தோட விட்டத்த அப்படியே நம்ம கூட்டிக்கிட்டே போய் பெரிய வட்டமா ஆக்குறது தான் இன்வெஸ்ட்மென்ட். ஸோ ரிஸ்க் எடுக்கணும். அத வந்து கால்குலேட்டடா எடுக்கணும். எல்லா தொழிலிலும் ரிஸ்க் இருக்கு. ரிஸ்க் இல்லாத தொழில் அப்படின்றது இந்த உலகத்துல இல்லவே இல்லன்னு நான் சொல்லுவேன். ஸோ, அப்ப ரிஸ்க்கோட அளவு தான் மாறுது. என்னைய கேட்டா, ஷேர் மார்க்கெட்ல நம்ம பண்ற இன்வெஸ்ட்மென்ட் ஷார்ட் டெர்ம்ல தான் அந்த ரிஸ்க்கோட அளவு கூடுதே ஒழிய, லாங் டெர்ம்ல ரிஸ்க்கோட அளவு ரொம்ப குறையுது அப்படின்னு. ஸோ, இதத்தான் வந்து ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட், லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வந்த மீட்டிங்ல பார்த்தோம். அந்த ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு ஃபண்டமெண்டல் என்ன சொல்றது? லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். ஷார்ட் டெர்ம்க்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஷார்ட் டெர்ம்லயுமே இன்னொன்னு இருக்கு. ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு. ட்ரேடிங் வேற, இன்வெஸ்ட்மென்ட் வேற. ட்ரேடிங் அப்படின்றது ஒரு பொருள நீங்க காலையில வாங்கி, அந்த பொருளுக்கான முழு தொகைய செலுத்தாம, என்ன அந்த பொருள நீங்க கைமாத்தி விடுறது. அதாவது காலையில வாங்கி சாயந்தரம் விக்கிறது. விக்கிறதுக்குள்ள உங்களுக்கான அந்த வருவாய நம்ம கூட்டிக்கிறது. அதுதான். ட்ரேடிங்ன்றது அப்படிதான். காலையில வாங்குவோம், சாயந்தரம் விப்போம். இல்ல காலையில வித்து மார்க்கெட்ல கான்ட்ராக்ட் வாங்குறதுனால காலையில வித்து சாயந்தரம் வாங்குவோம். இது மாரி தான் பண்ணுவோம். இல்லைங்களா? ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல இதெல்லாம் வந்து இதுக்கு முந்தின கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஃபியூச்சர்ஸ்னா என்ன? ஆப்ஷன்ஸ்னா என்ன? இந்த ஃபியூச்சர்ஸ்ல வந்து எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்றது? எ எ என்ன சொல்றது? ஆ என்ன ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியும்? ஆப்ஷன்ஸ்ல என்ன மாரி ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியும்? அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஆம், அதுல இருக்கிற அந்த ரிஸ்கோட அளவையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் அப்படின்றது டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நம்ம போகணும் அப்படின்னும்போது, நமக்கு
லைவ் ட்ரேடிங்குள்ள இருக்கணும். அப்பனா தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது புரியும். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கும். அது எதற்கு பயன்படுகிறது அப்படின்றதையும் இன்னொரு தடவ நான் சொல்லிர்றேன். ஏன்னா, இங்க வந்து அ அதாவது ஷேர் மார்க்கெட்ட பத்தி பேசுறவங்க எல்லாருமே அளவுக்கு அதிகமான மிகையான தகவல்கள குடுக்குறாங்க. ஒரு விஷயத்த உள்ளத உள்ளபடி பேசுறது ஆட்கள் மிகவும் குறைவு. மிகைப்படுத்தி சொல்றவங்க தான் இங்க அதிகம். இந்த பி.ஆர். சுந்தர் மாதிரியான ஆட்கள், அப்புறம் வந்து இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. எ அவங்கலாம் சொல்ற அந்த கணக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ப முடியாத ஒரு மிகைப்படுத்தல்கள் தான் அதிகம். இதுல யாரு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த என்ன சொல்றது? டெக்னிக்கல் அனாலிசிஸ நாங்க வந்து குடுத்து உங்களுக்கு அ உங்கள வந்து லட்சாதிபதிய கோடீஸ்வரன் ஆக்குறோம் அப்படின்னு சொல்ற அந்த ஆட்கள். பி.ஆர். சுந்தர் தான் வளர்றாரு. பி.ஆர். சுந்தரோட கிளையன்ட்ஸ் எத்தன பேர் வளர்ந்தாங்கன்றது நமக்கு தெரியாது. அந்த டேட்டாஸ் நம்ம உள்ள போய் பார்க்கும்போது, அது வேற மாரி இருக்கும். ஏன்னா, நான் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 20 வருஷமா பல பேர பார்த்திருக்கேன். என் அனுபவத்துல நான் சொல்றேன். இங்க வந்து மார்க்கெட்ட அந்த மிகைப்படுத்தலால சொல்லி, மார்க்கெட்டோட பேர கெடுக்கிறவங்க தான் இங்க அதிகமான பேர் இருக்காங்க. ஏன் மார்க்கெட் வந்து பல பேர் வந்து ரிஸ்க்ன்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. இல்லாட்டினா ரிஸ்க்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்டின்னா, மார்க்கெட்ட பத்தி சரியா தெரிஞ்சுக்காம, யாரோ ஒரு அ என்ன சொல்றது? அ ஏமாத்துற ஒரு சில ஆட்கள், அவர்களிடம் போயி காச குடுத்து, அத வச்சு நாமளும் ட்ரேட் பண்ணுவோம் அப்டின்னு சொல்லிட்டு, ட்ரேட் பண்ணி இறங்கி, நட்டத்துல போயிட்டு, அ வெளில சொல்ல முடியாம, தான் ஏன் நட்டமானேன்னு சொல்ல முடியாம. தப்பு வந்து யார் பேர்ல இருக்கும்? அந்த கிளையன்ட் மேல தான் இருக்கும். அவரு ஒரு விஷயத்த முழுசா கத்துக்காம இறங்குனது தப்பு. 2வது ஒருத்தர பிளைண்டா நம்பி, இவரு சொன்னா எல்லாமே கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி, முழுசா எல்லா விஷயத்தையும் அங்கேயே தான் அவங்க என்ன சொல்றாங்களோ, அத அப்படியே தான் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்றது 2வது தப்பு. 3வது தப்புன்னு ஒண்ணு இருக்கு. எமோஷன்ஸ்குள்ள மாட்டிக்கிறது. போட்ட காச போட்ட இடத்துல தான் எடுப்பேன் அப்படின்றதும், அப்புறம் வந்து ஆ விட்ட காச பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பவும் மார்க்கெட்டுக்குள்ள கடை வாங்கியாவது ட்ரேட் பண்றதும், இது மாதிரியான எமோஷன்ஸ்க்குள்ள அ அப்ரோச் பண்றது. இப்படி பண்ணி லாஸ் ஆயிக்கிறது. அப்புறம் கடைசியில பழிய தூக்கி யார் மேல போடுறது? மார்க்கெட் மேல போடுறது. மார்க்கெட் வந்து அ ரிஸ்க்கு. அதுல போட்டவங்க அ என்ன சொல்றது? வந்ததில்ல, ஜெயிச்சதில்ல, பண்ணது. ஆமா. நம்ம எப்படி அப்ரோச் பண்றோமோ, அத பொறுத்து தான் மார்க்கெட் குடுக்கும். இதே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல எஃப்ஐஐ, டிஐஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள் தொடர்ந்து லாபம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. யார் அந்த எஃப்ஐஐ? ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். எஃபிஐ அப்படின்னு ஒண்ணு இருக்காங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். அதே மாரி டிஐஐ அப்படின்றது யாரு? இங்க இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பேங்க்ஸ் இவங்க தான். இவங்க என்ன மாரியான அ இ இவங்களும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லயுமே கூட இருக்காங்க. அண்ட் இங்க இருக்கிற ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் ஹெச்என்ஐ அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவங்க அவங்க தான் இங்க இருக்க என்ன சொல்றது? அ போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். இவங்க எல்லாருமே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல தெளிவா காசு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப யார்கிட்ட இருந்து இந்த காசு பார்க்குறாங்க அப்படின்னா, ரீட்டெயில் கஸ்டமர்ஸ். அதாவது உங்கள மாதிரி, என்ன மாதிரி ஆட்கள் இருக்காங்கல்ல. நம்ம கிட்ட இருந்து தான் அவங்க காசு பார்க்குறாங்க. ஏன்? அப்ப அவங்க காசு பார்க்க முடியுது, நம்ம காசு பார்க்க முடியலன்னா, அவங்க சில பேசிக் பிரின்சிபிள்ஸ ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப தெளிவா ட்ரேட் பண்ணுவாங்க. நம்மனால அத பண்ண முடியாது. அந்த பிரின்சிபல்ஸ் என்ன அப்டின்னா,
மொத பிரின்சிபல்ஸு அ பிரின்சிபல் நம்பர் 1 அவங்க கடன் வாங்கி பணம் அவங்க வந்து கடன் வாங்கி பண்ண மாட்டாங்க. அதாவது ஆ ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு ரூ. 1,50,000 கிடைக்கும். எனக்கு மார்க்கெட்ட பத்தி இப்ப நான் நல்லா கத்துக்கிட்டேன். அதனால நான் ஒரு பர்சனல் லோன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ல பல பேர் பண்ணுவாங்க. இல்ல கோல்டு சும்மா தான் இருக்கு. அந்த கோல்ட வந்து நான் போய் அடை வச்சு அதுல 1,00,000 திரட்டி நான் பண்றேன். இல்ல என்னோட சேவிங்ஸ் பணம் இருக்கு. அத நானு உடைச்சு நான் பண்றேன். அப்படின்லாம் பண்ணுவாங்கல்ல. அந்த மாரிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு வருமானம் சம்பாதிச்சிருப்பாங்க. அதாவது அவங்களுடைய தேவைகள் எல்லாமே போக, அவங்களுடைய அசெட் எல்லாம் போக, அவங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் போக, ஒரு பணம் ஒண்ணு லம்சமா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும். அந்த பணத்த அப்படியே தானே கண்ண மூடிக்கிட்டும் போட மாட்டாங்க. போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ செலக்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட் அனலிஸ்ட்ட பிடிப்பாங்க. தங்களுக்குன்னு ஒரு டீம கிரியேட் பண்ணுவாங்க. அந்த டீம் வழியா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம ஜுன்ஜுன்வாலா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இல்லையா? ஜுன்ஜுன்வாலா பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ள போகவே மாட்டார். லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்ல தான் பண்ணுவாரு. ஆனா, அதே ஜுன்ஜுன்வாலா ஒரு செர்டைன் போர்ஷன வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல பண்ணவும் செஞ்சிருக்காரு. அந்த போர்ஷன்ஸ்ல அவர் ப்ராஃபிட்டும் தொடர்ந்து பார்த்திருக்காரு. ஆனால், அதற்கு அவரே இறங்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவாரு அப்டின்னா, ஒரு டீம்ம செட் பண்ணுவார். அந்த டீம்ல 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. மார்க்கெட் அனலிஸ்ட் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ட லாங் டர்மா பிளான் பண்ணுவாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுப்பாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னா என்னன்னா, மார்க்கெட்ட எல்லா நேரத்திலயும் டெய்லி கொண்டு போய் காச கொட்டுறதில்ல. இந்த பீரியட்ல மார்க்கெட் விழுகும். இந்த பீரியட்ல மார்க்கெட் வந்து அப் ரைஸ் ஆகும் அப்டின்றது அவங்களுக்கு தெரியும். மாசத்துல 2 நாள், 3 நாள் தெளிவா அந்த நாள் வரைக்கும் அப்டியே கொக்கு மாரி வெயிட் பண்ணுவாங்க. கரெக்ட்டா அந்த மொமெண்ட் வரும்போது பை ஆர்டர்னா மார்க்கெட் மேல ஏறுதுன்னா பை ஆர்டர் போடுவாங்க. ஆப்ஷன்ஸ்ல வந்து கால் போவாங்க. ஆம் மார்க்கெட் கீழ விழுகுதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா புட்டு போவாங்க. இந்த மாரி போய் செம்ம ப்ராஃபிட் பாப்பாங்க. அவங்களுக்கு எமோஷன்ஸே கிடையாது. ஏன் எமோஷன்ஸ் கிடையாது அப்டின்னா, அவங்க எமோஷனல்ஸ வந்து தூக்கி போட்டுட்டு டேட்டாஸ மட்டும் தான் பாப்பாங்க. டேட்டா என்ன சொல்லுது? அந்த டேட்டாவோட பிரெடிக்ஷன்ஸ் வந்து லாங் டர்மா எப்படி இருக்கு? அதுல வந்து அந்த என்ன சொல்றது? வின்னிங் ப்ராபபிலிட்டி எவ்வளவு இருக்கு? அததான் பார்ப்பாங்க. அதுக்கு அவங்க நெறைய என்ன சொல்றது? மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். அத எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பக்காவா பண்ணுவாங்க. ஏன்னா கோடிக்கணக்குல பண்றாங்க இல்லையா? ஸோ அதனால சில லட்சங்கள செலவு பண்ணி இந்த மாரியான டூல்ஸ அவங்க வச்சுக்கிறதுல அவங்களுக்கு அதுல ஒரு நட்டமே இல்ல. ஸோ அந்த மாரி ஒரு பக்கா ஒரு கிளாரிட்டியோட பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்க பெரும்பாலும் வந்து லாஸ் ஆகுறதே இல்ல. லாஸ் ஆகுறது எல்லாமே நம்மள மாரியான ரீட்டெயில் கஸ்டமர்ஸ். ஏன்னா நமக்கு அந்த பக்குவம் கிடையாது. நமக்கு அந்த அ டீப் நாலேட்ஜ், டீமு இந்த மாரி இருக்காது. நம்மள்ல சில பேரு ரொம்ப தெளிவா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு பிராக்டிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் இப்படித்தான் பண்ணுவேன். மார்க்கெட் எப்படி இருந்தாலும், சும்மா எல்லா நாளும் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். எனக்குன்ட்டு என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ஒத்து வர்ற நாள் என்னவோ, அந்த நாள்ல மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். மத்த நாள்ல பண்ண மாட்டேன். ஜஸ்ட் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். ஸோ இந்த நிதானம் யாருக்கு இருக்கோ, அவங்க பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் எஃப்&ஓல தொடர்ந்து ப்ராஃபிட் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நிதானத்த தான் நான் உங்களுக்கு கொண்டு வரணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இங்க நான் என்ன சொல்லிக் குடுத்தாலும், அல்டிமேட்டா நீங்க ட்ரேட் பண்ணும்போது, அந்த எமோஷன்ஸ்குள்ள மாட்டிக்கிட்டீங்கன்னா, நம்ம என்ன சொல்லிக் குடுத்தாலும், நம்ம மூளையில என்ன ஏறுனாலும்,
அது நமக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்காது. அதுதான் உண்மை. இந்த அடிப்படை உண்மைய புரிஞ்சுக்கிட்டோம்னா, மார்க்கெட்ட நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்ட வந்து எல்லா நாளும் கவனிக்கணும். ஆனா, எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும்னு நெனைக்கக்கூடாது. அதே மாரி எல்லா நாளும் ஒரே ஸ்ட்ராட்டஜிஸ ஃபாலோ பண்ணிறலாம்னு நெனைக்கக் கூடாது. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஆ என்ன சொல்றது? மழை பெய்யும்போது உப்பு விக்கப் போறது, அ காத்தடிக்கும்போது மாவு விக்கப் போறது அப்டின்ட்டு ஒரு பாட்டுல கூட வரும். அந்த மாரி இருக்கக்கூடாது. எந்த காலத்துல என்ன செய்யணும் அப்டின்ற ஒரு கணக்கு இருக்குல்ல, அந்த கணக்கும், அந்த கற்றலும் அதுதான் நமக்கு நல்ல ரிசல்ட்ட கொண்டு வரும். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்குள்ள வருவோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு 2 விஷயங்களுக்காக நம்ம பண்றோம். 2 விதமான ட்ரேடிங் பண்றோம். அதுல ஃபியூச்சர்ஸ்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாரி, ஒரு தென்னந்தோப்ப குத்தகைக்கு எடுத்து, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அத நம்ம பயன்படுத்திக்கிட்டு, அந்த காலம் முடியறதுக்குள்ள ப்ராஃபிட் பார்க்கறது. அதுல வந்து நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து 2 விதமான கான்ட்ராக்ட் இருக்கு. பை கான்ட்ராக்ட், செல் கான்ட்ராக்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ மார்க்கெட் ஏறும்போது பை கான்ட்ராக்ட் போவோம். மார்க்கெட் இறங்கும்போது செல் கான்ட்ராக்ட் போயிட்டு கீழ வந்து பை கான்ட்ராக்ட் க்குள்ள போவோம். இதெல்லாமே போன வாரம் நம்ம பார்த்தோம். அதே மாரி ஆப்ஷன்ஸ்ன்றது ஜஸ்ட் லைக் பெட்டிங். பெட்டிங்ன்னா என்ன? இந்த பிரைஸ்க்கு மார்க்கெட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டுறது. அதுதான் ஆப்ஷன்ஸ். அத எதோட நம்ம ஒப்பிட்டு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு டோக்கன் அட்வான்ஸோட ஒப்பிட்டு சொல்லியிருந்தேன். அதாவது வாங்குவதற்கான உரிமை, விற்பதற்கான உரிமை. வாங்குவதற்கான உரிமைய நம்ம எப்படி சொல்லுவோம்னா, கால் ஆப்ஷன் சொல்லுவோம். விற்பதற்கான உரிமைய வந்து புட் ஆப்ஷன்னு சொல்லுவோம். வாங்குவதற்கான உரிமைக்கு நல்ல எடுத்துக்காட்டு அப்படின்றது, ஒரு இடத்த வாங்கும்போது நம்ம குடுக்குற டோக்கன் அட்வான்ஸு. இந்த டோக்கன் அட்வான்ஸ வந்து ரூ. 1000 ரூ. 1,00,000 இடத்த வந்து ரூ. 1000க்கு டோக்கன் அட்வான்ஸ் போட்டு வச்சுப்போம். வேற யாருக்கும் அவங்க குடுக்க மாட்டாங்க. ஸோ, ஆ இந்த இன்னொருத்தர் வந்து அந்த இடத்த வாங்கணும்னா, அந்த ஹவுஸ் ஓனரோ இல்லாட்டினா அந்த இடத்துக்கு ஓனரோ என்ன சொல்லுவாரு, "நான் இங்க ஏற்கனவே டோக்கன் அட்வான்ஸ் போட்டேன்" அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ வாங்க விரும்புவோர் டோக்கன் அட்வான்ஸ் போட்டு வச்சிருந்தவங்கள்ட்ட வருவாங்க. "நீங்க ரூ. 1000 போட்டீங்கல்ல, அந்த கான்ட்ராக்ட்ட வந்து என்ட்ட குடுத்துருங்க. நான் உங்களுக்கு ரூ. 10,000 தரேன்" அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. ஸோ இதுதான் மார்க்கெட்ல ஆப்ஷன்ஸ்ல நடக்கிறது. அதே மாரி இடத்த விக்கிறதுக்கான அ ஒரு புரோக்கர் வந்து ஒரு ஹவுஸ் ஓனர்ட்ட, "உங்க இடத்த நான் வித்து தரேன். ஆ ஆனா நான் மட்டும் தான் அ அந்த இது பண்ணணும் அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போடுறேன்." அப்படின்றது புட் ஆப்ஷன்ஸ். அதாவது வித்து தர்றது. விற்பதற்கான உரிமை அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே பார்த்தாச்சு. இனிமே இதெல்லாம் வந்து நாம லாஜிக்கலா நம்ம பார்த்துட்டோம். அதாவது லாஜிக்கலான்றத விட தியரிட்டிக்கலா நம்ம பார்த்துட்டோம். இனி இத வந்து நம்ம பிராக்டிகலா பார்க்கணும். ஸோ அத பார்க்கறதுக்கு முன்னாடி, அ சரி இது வந்து அ நம்ம வாங்குறதுக்கும், விற்பதற்குமான இப்ப நான் இத வந்து எப்படி அனலைஸ் பண்றது? டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன? அப்படின்றது தான் இங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தான். ஹைப்போதெட்டிக்கல்னா என்ன? அப்படின்னா, ஒரு விஷயத்த முழுமையா அ 100% உறுதியா சொல்ல முடியாது. இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஆனா, ஒரு அப்ராக்ஸிமேட் என்ன சொல்றது? ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம அ பண்ண முடியும். ஸோ, அந்த மாரி ஃபியூச்சர நம்ம வந்து பிரெடிக்ட் பண்ணி தான் மார்க்கெட்டுக்குள்ள நம்ம பண்றோம். ஸோ, இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல மெயின் ரோல் எங்க இருக்கு அப்டின்னா, சார்ட் பேட்டர்ன்ல தான் இருக்கு. இந்த சார்ட் பேட்டர்ன்ல நெறைய விதமான சார்ட் பேட்டர்ன்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்ட நம்ம எப்படி அனலைஸ் பண்றது அப்டின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து இந்த சார்ட் பேட்டர்ன பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நான் போன வாரம் உங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தது என்னன்னா,
டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி நான் சொல்லியிருந்தேன். சரி சாரி. அது என்னது? tradingview.com. அந்த சைட்ல சார்ட்ட நீங்க வந்து எப்படி அப்ரோச் பண்றலாம் அப்படின்றத பத்தி நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கும் இன்னைக்கு நான் வந்து அதோட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல நம்ம உள்ள போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு அ ட்ரேடிங் போர்ட்டலுக்குள்ள லாகின் பண்ணி உள்ள போறோம். உள்ள போயி அந்த அ பர்ட்டிகுலர் ஃபியூச்சர்ஸ் அ என்ன சொல்றது? அ ஸ்டாக் ஃபியூச்சர்ஸையோ, இல்ல இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸையோ நம்ம எடுத்துப்போம். 4 விதம் நாம பார்க்கணும். ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ பார்க்கணும். அப்புறம் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்க்கணும். அப்புறம் ஸ்டாக் ஆப்ஷன் பார்க்கணும். அப்புறம் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். ஆ ஸோ இதுல இந்த ஸ்டாக்குக்கும், இண்டெக்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாத சிலருக்காக நான் சொல்லிக்க விரும்புறேன். ஸ்டாக்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ். HDFC, LIC இதெல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ். சரியா? ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட ஷேர்ஸ நம்ம வந்து வாங்குறோம், விக்கிறோம். இல்ல அந்த கான்ட்ராக்ட் அவங்களுடைய ஃபியூச்சர்ஸ வந்து வாங்குறோம், விக்கிறோம். இல்ல இந்த கம்பெனி மேல ஏறும், இல்ல கீழ இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டுறோம். தட் மீன்ஸ் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? இதுவே இண்டெக்ஸ் அப்படின்றது ஒரு 50 கம்பெனிகள ஒண்ணு சேர்த்து, அந்த கம்பெனிகளுக்கு ஒவ்வொன்னும் அதோட அ பெர்ஃபார்மன்ஸுக்கும், அதோட டர்ன் ஓவருக்கும் ஏத்த மாதிரி ஒரு வெயிட்டேஜ் குடுப்பாங்க. அந்த வெயிட்டேஜ்க்கு ஏத்தாம என்ன சொல்றது? இப்போ வந்து HDFCக்குனா 5% ஏன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொண்டு வராங்க. ரிலையன்ஸ்க்கு 5%, ஐடிசிக்கு 1%, ஐசிஐசிஐக்கு 0.5% இப்படின்னு வெயிட்டேஜ் குடுப்பாங்க. இந்த வெயிட்டேஜ் எல்லாத்தையுமே அப்படியே இத நான் ஒண்ணா கூட்டுனா ஒரு 100% கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த 50 நிறுவனங்களின் அந்த வெயிட்டேஜ் ஆவரேஜ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் இண்டெக்ஸ். இப்போ நிஃப்டி 50ன்றாங்க. இந்த நிஃப்டி 50க்குள்ள கிட்டத்தட்ட 50 நிறுவனங்கள் இருக்காங்க. அந்த நிறுவனங்களோட வெயிட்டேஜ் ஆவரேஜ் தான் அந்த இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸோட பாயிண்ட் தான் 100 பாயிண்ட் மேல ஏறுது, இறங்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ, அதுல ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அதாவது லம்சமா நீங்க ஒரு இண்டெக்ஸ வாங்காம, ஒரு ஃபியூச்சர்ஸ தான் வாங்க முடியும். ஸோ, ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன்ஸ்னா இந்த பர்ட்டிகுலர் இண்டெக்ஸ் மேல ஏறும், கீழ இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெட் கட்டுறோம். மேல ஏறும்னா எவ்வளவு ஏறும்ன்றதையும் சேர்த்து சொல்லி, இவ்வளவு ஏறும். கால் ஆப்ஷன், ஆம், நிஃப்டி இப்போ ஏன்னா ஒரு 23,500 போய்க்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 23,600 இல்லாட்டினா 700 அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். ம். ஸோ அதே மாரி கீழயும் வாங்குவோம். மேல போகாது, கீழ போகும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க புட் ஆப்ஷன்ஸ்ல போலாம். இல்ல கால் ஆப்ஷன்ஸ்ல செல் போகலாம். நெறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு அதாவது லைவ் ட்ரேடிங்க்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ நான் இப்ப என்னோட ஸ்க்ரீன உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ அதுல வந்து 2 கம்பெனிஸ் ஓட அதாவது 2 புரோக்கரேஜ் கம்பெனிஸ வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுல வந்து இந்த ட்ரேடிங் வியூ சார்ட் இருக்குல்ல, அந்த ட்ரேடிங் வியூ சார்ட்ட அப்படியே உள்ள கொண்டு வந்தது ஆ மைத்ரா வெல்த்தோட ஆ என்ன சொல்றது? அந்த அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ மைத்ரா வெல்த்தோட நீங்க ஐ மீன் அவங்கள்ட்ட ஒரு ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா, ஆ tradingview.com இருக்கு இல்லையா? அந்த சைட்ஸ்ல இருக்கிற அந்த சார்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபீச்சர்ஸ் அப்படியே இதுக்குள்ள இருக்கு. ஸோ உங்களுக்கு அனலைஸ் பண்றது, டெக்னிக்கல் அனலைஸ் பண்றதுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இதுல கிடைக்கும். இன்னொன்னு வந்து ஆ Zerodhaவோடது. Zerodhaவுல என்னன்னா,
அது அவங்களுடைய ஓன் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஓன் சார்ட் பேட்டர்ன் வச்சிருக்காங்க. டெக்னிக் அவங்களுடைய என்ன சொல்றது? டெக்னாலஜி டீம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒண்ணு இருக்கு. ஸோ அப்ப அவங்களே ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதையும் பார்ப்போம். ஏன் பார்க்கணும் அப்படின்னா, அப்பதான் வந்து இது 2ல நமக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேயா? ஸோ இந்த 2 விஷயங்களையும் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ஸ்க்ரீன நான் ஷேர் பண்றேன். என்டையர் ஹோல் ஸ்க்ரீனையுமே நான் ஷேர் பண்றேன். இப்போ என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ நான் இது வந்து என்னுடைய லாகின் தான். கார்த்திகேயன் என்னோட ப்ரொஃபைல் அண்ட் என்னோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா உங்க எல்லாருக்குமே ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஒரு அக்கவுண்ட்டுக்குள்ள பே இன் பண்றது அண்ட் பே அவுட் பண்றதுக்கான இந்த 2 இதுலயுமே. ஸோ மத்தது எல்லாமே இந்த பேக் ஆஃபீஸ் இது எல்லாமே அதுல இருக்கிற ஸ்டேட்டஸு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறதுக்கான பிற விஷயங்கள். ஓகேங்களா? இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ம். இப்போ வந்து அ நான் அக்கவுண்ட்குள்ள ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து நான் ஒரு டெஸ்டிங்க்காக தான் நான் இந்த அக்கவுண்டே ஓப்பன் பண்ணேன். மைத்ரா வெல்த் எப்படி இருக்காங்க? எப்படி பண்றாங்க? அப்படின்றதுக்காக. ஸோ இதில நான் வந்து ஆக்டிவா ட்ரேட் பண்ணல. என்னோட ஏன்னா எனக்கான நேரம்ன்றது ரொம்ப அ என்ன சொல்றது? ட்ரேடிங்குள்ள போய் பார்க்கறதுக்கான நேரம் அப்படின்றது குறைவு. ஏன்னா நான் ஒரு பிசினஸ் பெர்சன் அப்படின்றதுனால, என்னுடைய பெரும்பாலான முதலீடுகளை வந்து நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியா தான் நான் பண்றேன். ஸோ இது வந்து சொல்லி தர்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அக்கவுண்ட் தான். ஸோ இதுல வந்து ஒண்ணும் பெருசா ஃபண்ட் எல்லாம் ஒண்ணும் இருக்காது. ஸோ ஏன்னா நம்ம இத சொல்லிக்கணும்ல. நம்ம பாட்டுக்கு அ என்னடா அவன் ஊருக்கு தான் உபதேசமா அப்படின்லாம் இல்ல. என் ரூட்ல நான் தெளிவா இருக்கேன். உங்களுக்கு நீங்க என்ன வேணும்ன்றத நீங்க தான் தீர்மானம். சரிங்களா? ம். ஸோ இதுல வந்து ஃபண்டிங் அதாவது பே இன் பண்ணணும்னா, பே இன்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ குடுக்குறாங்க. அதுல போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணணுமோ அத பண்ணிக்கோங்க. பே அவுட் ஏற்கனவே உங்க அக்கவுண்ட்ல எவ்வளோ இருக்கோ, அத பார்த்து நீங்க பண்றது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். இது போக நம்ம அடுத்து வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா, பொசிஷன்ஸ் அண்ட் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு 2 இருக்கும். இந்த பொசிஷன்ஸ் அப்படின்றது நான் இன்னைக்கு ஒண்ணு வாங்குறேன்ல, அது வந்து நான் என்ன சொல்றது? இன்னைக்கு வாங்கி இன்னைக்கு விக்கிற அதெல்லாம் வந்து பொசிஷன்ல இருக்கும். ஹோல்டிங்ஸ்ன்றது அது எனக்கு அசெட்டா மாறிடும். அசெட்னா அது வந்து என் பேர்ல எழுதி வச்சுருவாங்க. அதாவது அவங்களுடைய அக்கவுண்ட்ஸ்ல அ என்னோட என்ன சொல்றது? அ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கோ, இல்லாட்டினா ஒரு ஷேர்ஸா டைரக்ட் ஷேர்ஸா வாங்கியிருந்தா, அது என்னோட நானா எப்ப வெளியில அப்படின்னு சொல்றேனோ, அது வரைக்கும் இருக்கும். விக்கிற வரைக்கும் இருக்கும். ஸோ அது வந்து ஹோல்டிங்ஸ். ஸோ இப்போ என்னோட ஹோல்டிங்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, சும்மா ஒரு டெஸ்டிங்க்காக நான் வாங்கி வச்சிருந்த 2 ஷேர்ஸ் இருக்கு. HDFCல நான் வாங்கியிருந்திருக்கிறது இருக்கு. அது இன்ஃபோ ஓட இதுல வாங்குனா ஒரு 2 ஷேர்ஸ் அண்ட் HDFC இதுல வந்து 2 ஷேர்ஸ். இதுல இன்னைக்கு டே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இதுல 32 அண்ட் இதுல இருக்கு. ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, HDFC ரூ. 307ல இருக்கு. இன்ஃபோசிஸ் வந்து ரூ. 332 லாஸ்ல இருக்கு. நான் HDFC என்ன ரேட்ல வாங்கியிருக்கேன் அப்படின்னா, 1426ல வாங்கியிருக்கேன். இப்ப எவ்வளவு? கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ன்றது 1580ல இருக்கு. இன்ஃபோசிஸ் நான் வாங்கும்போது 1661 இப்ப என்ன ரேட்ல இருக்குன்னா, ரூ. 1494ல இருக்கு. ஸோ இதுதான். பொசிஷன்ஸ்ல ஏதாவது இருக்கா? அப்படின்னு பார்த்தா பொசிஷன்ஸ் இல்ல. ஏன்னா பொசிஷன்ஸ்ன்றது இன்னைக்கு நான் வாங்குறது எண்ட் ஆஃப் த டேக்குள்ள
என்ன இருக்கு, அதோட ப்ராஃபிட் என்ன, அதோட லாஸ் என்ன அப்படின்னு காட்டுறது. அது வந்து ஃபியூச்சர்ஸா இருக்கலாம், ஆப்ஷன்ஸா இருக்கலாம், இல்ல டைரக்ட் ஷேர்ஸா இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு என்ன இருக்கோ அதுதான். இந்த ட்ரேட் புக் அப்படின்றது நான் இப்ப ஏதாவது ட்ரேட் பண்ணியிருந்தா இதுல வந்து லிஸ்ட் ஆகும். ஆர்டர் நான் போட்டிருக்கேன். அதாவது இன்னும் அது வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகல. பட் எனக்கு என்ன சொல்றது, நான் ஒரு பிரைஸ் கேட்டு நான் போட்டிருக்கேன். இந்த பிரைஸ்ல நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு இதுல போட்டிருக்கேன். அந்த ஆர்டர் வந்து இதுல வந்து பெண்டிங்ல இருக்கு. அது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரேட் புக்கு போயிடும். இன்னைக்கு முழுக்க இந்த பொசிஷன்ல இருக்கும். நாளைக்கு வந்து அது வந்து ஹோல்டிங்ஸ்குள்ள போயிடும். இதுதான். ஓகேங்களா? இதுல வந்து இந்த ஸ்கொயர் ஆஃப் ஆல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்னன்றதையும் நம்ம சொல்லிடுவோம். ஸ்கொயர் ஆஃப் அப்படின்ற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் அதாவது வெளியில வர்றதுதான் ஸ்கொயர் ஆஃப். பை வாங்கியிருக்கலாம், செல் கான்ட்ராக்ட் போயிருக்கலாம். ஸோ பை போயிருக்கவங்க செல் கான்ட்ராக்ட் போகணும். செல் கான்ட்ராக்ட் போயிருக்கவங்க கீழே வரும்போது பை கான்ட்ராக்ட் போகணும். ஸோ இந்த ரெண்டுக்கும் காமனான ஒரு வேர்டு தான் இந்த ஸ்கொயர் ஆஃப். வெளியில வர்றது மொத்தத்துக்கும் முடிச்சுட்டு வெளியில வா அப்படின்ற ஸ்கொயர் ஆஃப். ஸ்கொயர்ன்றது கட்டம் கட்டுறது, ஸ்கொயர் பண்றோம், ஆஃப் வெளியில அனுப்புறோம். இது ஸ்கொயர் ஆஃப் ஆல் அப்படின்றது மொத்தத்துக்கும் எல்லாத்தையுமே வெளியில தள்ளுறது. ஸ்கொயர் ஆஃப் ஆல். ஸோ இது வந்து மற்றவங்களுக்காக சொல்றதுக்காக. ஓகேங்களா? அடுத்து இப்போ இங்க வந்து நிறைய ஷேர்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். என் இஷ்டத்துக்கு நான் பண்ணிக்கிறேன். அதாவது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி இதெல்லாம் ப்ரீ டிஃபைன் குரூப். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மைத்ரா வெல்த் தானே ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற குரூப். இதை நான் கிளிக் பண்ணேன்னா என்ன இருக்குன்னா நிஃப்டி 50க்குள்ள இருக்கிற எல்லா ஷேர்ஸும் லிஸ்ட் ஆகும். இதுதான் நிஃப்டி 50க்குள்ள இருக்கிற ஷேர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரீ டிஃபைன் குரூப். ஓகே. இப்போ வந்து இது வந்து கஸ்டம்ஸ் குரூப். அதாவது நான் கிரியேட் பண்ண குரூப். இதுல வந்து ஃபியூச்சர்ஸ்க்கு தனியா, இன்வெஸ்டிங் தனியா, கேகே அனலிட்டிக்ஸ். நான் என் பேர்லயே எதனா ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணேன். இது மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்ஸ்க்கு தனித்தனியா நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டுக்கான அந்த குரூப்பு. ஸோ அந்த குரூப்ல நான் எடுத்து வச்சிருந்த அந்த முக்கியமான ஷேர்ஸ் எல்லாமே. அந்த ஷேர்ஸ் எல்லாம் இப்போ என்ன ரேஞ்சில் இருக்குன்னா எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. மேலே போய்கிட்டு இருக்கு. ஓகே. ஓகே. இப்போ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம குரூப் செட் பண்ணிக்கலாம். ஒரு குரூப்பை செட் பண்றது எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு குரூப் கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த இப்போ நானே கிளிக் பண்றேன். வேலிட் நேம்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே. கிளிக் பண்ணு. எங்க இது வைக்கிறதுன்றது எனக்கு என்ன தெரியல. ஓகே. சரி விடுங்க. ஸோ ஏற்கனவே குரூப் கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இதே வச்சு தானே நம்ம பார்த்துருவோம். ம். இப்போ வந்து இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்குள்ள நம்ம போவோம். சாரி ஃபர்ஸ்ட் நம்ம ஃபியூச்சர்ஸ்குள்ள தான் போவோம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு சொல்றோம். ஸோ அப்போ ஃபியூச்சர்ஸ்குள்ள போவோம். இப்போ ஃபியூச்சர்ஸ்குள்ள போறோம். இது நிஃப்டியோட 24th ஜூன் கான்ட்ராக்ட். ஸோ அந்த கான்ட்ராக்ட்ல நிஃப்டி போய்கிட்டு இருக்கிறதோட அந்த சார்ட்டை பார்க்குறீங்க. இந்த
ஹோல் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா? இந்த சார்ட் ஸ்க்ரீன். இது அப்படியே எங்க இருக்கும் அப்படின்னா, ட்ரேடிங் வியூல நீங்க இருக்கிறத பார்ப்பீங்க. ட்ரேடிங் வியூவ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதோட சார்ட்ல எடுத்து பார்ப்போம். அதுல வந்து நீங்க உங்களுடைய யூசர் நேம் குடுத்து லாகின் பண்ணிக்கணும். இது வந்து சாதாரண சார்ட்டு. ஆ டீட்டெயில்டா போகணும்னா லாகின் பண்ணணும். அப்படி லாகின் பண்ணும்போது, நான் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சதுனால அது வந்து அது கேட்காம அப்படியே தானே உள்ள போகுது. இப்போ இந்த ட்ரேடிங் வியூ தெரியுதா? இப்போ இதுல இந்த வியூ பார்க்குறீங்கல்ல? இதே தான் இப்ப அங்க இருக்கு. ஏன்னா இது முழுசா லோட் ஆகல. இந்த நிஃப்டி, இந்த ரைட் சைடு இருக்கு இந்த டூல்ஸ் இது எல்லாமே பார்க்குறீங்கல்ல? ம். இந்த இதுதான் அப்படியே மைத்ரா வெல்த்தோட இந்த இதுல நீங்க பார்க்குறீங்க. ஃபுல்லா டீட்டெயில்டா நீங்க பார்ப்பீங்க. ஸோ ட்ரேடிங் வியூட அத்தனை ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இங்கேயே இதுலயே கிடைச்சிரும். கூடுதலா மேல ஒரு பட்டன் ஒண்ணு குடுத்தா பை அண்ட் செல் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா, இந்த இடத்துல எதனா ஒரு பை அல்லது செல் கான்ட்ராக்ட் நீங்க போகலாம் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ இந்த சார்ட்ட நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இங்க கீழ பார்க்குறீங்கல்ல? ஆ உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? நண்பர்களே! இல்ல ஸ்க்ரீன் தெரியல சார். ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது தெரியுது. தெரியுதுங்களா? ஓகே. இல்ல சார் ஸ்க்ரீன் தெரியல சார். ஸ்க்ரீன் யாருக்கெல்லாம் தெரியல? இதுவரைக்கும் தெரிஞ்சது. நீங்க இப்ப அந்த க்ளோஸ் பண்ணிட்டு மாத்தும்போது தெரியல சார் அதோட. ஸோ பெரும்பாலான பேத்துக்கு ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? இல்ல சார், தெரியல சார். தெரியலையா? தெரியல சார். உங்களது ஸ்பீக் பண்றது மட்டும் தான் இருக்கே தவிர, இதுக்கு முன்ன காட்டின சார்ட் கீட்டு எதுவுமே தெரியல சார். சரி. நான் ஒரு தடவ ஷேர் பண்றத நிப்பாட்டிட்டு, திரும்ப நான் வந்து ஷேர் பண்றேன். சில சமயம் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்லோவா இருந்ததுனால், ஸ்க்ரீன் தெரியாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடையும் பார்த்துக்கோங்க. ஓகே சார். இப்போ தெரியுது சார். ஓகே சார். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதா? தெரியுது சார். தெரியுது சார். இப்போ ஓகே சார். இப்பதான் சார். இப்ப ஓகே சார். இப்ப தெரியுது. ஓகே. இதுதான் நமக்கு. இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டுக்கான ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீன்ல நம்ம அ நிஃப்டி 50யோட 24த் ஜூன் கான்ட்ராக்ட்ட நம்ம எடுத்திருக்கோம். அதோட 30 மினிட் சார்ட் நம்ம எடுத்திருக்கோம். அதுல வந்து கேண்டில் ஸ்டிக் எடுத்திருக்கோம். இந்த கேண்டில் ஸ்டிக்ல வந்து என்ன சொல்றது? நம்ம இன்னும் கூட ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஜூம் பண்ணி பார்க்கிறதுக்கு இங்க ஒரு ஜூம் ஆப்ஷன்ஸ் ஒண்ணு இருக்கும். அப்படி இருக்கு இல்லையா? இதுல இந்த பிளஸ் சிம்பல் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்க்க முடியும். இதை நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த 30 மினிட்ஸ்ல இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஒரு கேண்டில் ஸ்டிக் தெரியாதவங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கிறேன். கேண்டில் ஸ்டிக் அப்படின்றது ஒரு 30 மினிட் ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் இருக்குல்ல. இப்போ இந்த இன்டர்வல்ன்றது என்னன்னா 30 மினிட்ஸ் இன்டர்வல். இதுவே தானே இந்த இன்டர்வல்ல 1 ஹவர் 2 ஹவர் 4 ஹவர் இந்த மாதிரி நிறைய இன்டர்வல்ஸ் இருக்கு.
1 மினிட் கூட இந்த இன்டர்வல் இருக்கு. நம்ம வந்து 30 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இந்த 30 மினிட்ஸுக்குள்ள இருக்கிற மார்க்கெட்ல அந்த இண்டெக்ஸோட மூவ்மெண்ட் தான் இந்த கேண்டில் ஸ்டிக் சொல்லுது. இதுல ஒரு கேண்டிலோட டாப் எட்ஜ் இருக்குல்ல, இது வந்து ஹை. ஒரு கேண்டிலோட பாட்டம் எட்ஜ் இருக்குல்ல, இது வந்து லோ. ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட டாப் அந்த கேண்டில் டாப் இருக்குல்ல, அதாவது கேண்டில் டாப்ன்றது அந்த பட்டையா இருக்கு இல்லையா, அந்த பட்டையோட மேல் பகுதி. இப்போ இந்த ரெட்டோட மேல் பகுதி இது வந்து ஓப்பன் பிரைஸ், அதோட பாட்டம் அப்படின்றது க்ளோஸ். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து ரெட்டா இருக்குன்னா இந்த 30 மினிட்ஸ்ல வந்து இங்க வந்து ஓப்பன் ஆயிருக்கு, இந்த பிரைஸ்ல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது எவ்வளவு 22,204.95 இந்த இடத்துல காமிக்கும் பாருங்க. ஸோ 22,204ல ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிட்டு அதுக்கு அடுத்து கொஞ்சம் மேல ஏறி இருக்கு. அதோட ஹை எவ்வளவு அப்படின்னா 274.5 வரைக்கும் மேல போயிட்டு அப்புறம் ஃபுல்லா கீழே இறங்கிடுச்சு. கீழேன்னா பாட்டம் மார்க்கெட் அந்த 30 மினிட்ஸ் முடியறதுக்கு முன்னாடி அதோட அல்டிமேட் பாட்டம் என்னன்னா, லோ என்னன்னா 21,480 வரைக்கும் போயிட்டு க்ளோஸ் ஆனது வந்து 21,625ல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு மெழுகுவத்தியும் அதோட திரி மாதிரி இருக்கிறதுனால கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. மேலேயும் திரி இருக்கு, கீழேயும் திரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து இது ரெட்டா இருக்கிற காரணம், ஓப்பன் பிரைஸை விட க்ளோசிங் பிரைஸ் வந்து லோவா இருந்ததுனால. அதாவது அந்த பர்டிகுலர் 30 மினிட்ஸுக்குள்ள ஒரு ஓப்பன் ஆயிருக்கும்ல, அது அது அந்த 30 மினிட்ஸ் முடியும் போது அது கீழே முடிஞ்சிருக்கிறதுனால அது வந்து ரெட்டா இருக்கு. இது கிரீனா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ஓப்பன் ஆகுறத விட க்ளோஸ் ஆகும்போது மேல முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து அது கிரீன். ஸோ இதுல கிரீன் எல்லாமே எல்லாம் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. பாசிட்டிவா முடிய ஓவரால் சார்ட் வந்து அப்படியே மேல ஏறிக்கிட்டே போகுது. ரெட் வர அப்படி கீழே ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல எல்லாம் இந்த கேண்டில் ஸ்டிக்கோட சைஸ் வந்து பெருசா மூவ் ஆகல அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்து மூவ்மெண்டே இல்லாத ஒரு சிம்பல். இப்ப இதுலயுமே சில பேட்டர்ன்ஸ் சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி பிளஸ் எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்ல இந்த பிளஸ்ல எல்லாம் வந்துச்சுன்னா மார்க்கெட் ஒரு மாதிரி சைடுவே ட்ரெண்ட்லயே போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கரெக்டா எக்ஸாக்டா ஒரு 2 பிளஸ் வந்துச்சுன்னா 3வது இது வந்து புல்லிஷா தான் இருக்கும் அப்படின்னுவாங்க. 2 என்ன சொல்றது, ரெட் பிளஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 3வதும் என்ன சொல்றது, டவுன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து ஹைபாத்தட்டிக்கல் தான். கான்கிரீட்டாலாம் இப்படித்தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் இப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ மார்க்கெட்டை இந்த கேண்டில் ஸ்டிக் பார்க்குறோம். இத இதோட 30 மினிட்ஸ் நீங்க பார்க்குறீங்க. இதுல வந்து 1 ஹவர், 2 ஹவர், 3 ஹவர், 4 ஹவர் எல்லாமே இருக்கு. இப்போ வந்து நீங்க ஒரு பொருள ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ள வாங்கி ஷார்ட் பீரியடுக்குள்ள நீங்க விக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி டைம் இன்டர்வல் நம்ம செட் பண்ணிக்கணும். மார்க்கெட் ரொம்ப ஃப்ளக்சுவேஷனான இருக்கிற டயத்துல வந்து இந்த 30 மினிட்ஸ்ன்றதெல்லாம் டூ மச். 5 மினிட்ஸ்ன்றது தான் கரெக்ட். ஸோ 5 மினிட்ஸ்ல வந்து இன்னும் கூட உங்களுக்கு கிளாரிட்டி ஜாஸ்தியாவே கிடைக்கும். ஒரு 5 நிமிஷத்துல மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றது கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கேத்த மாதிரி நம்ம இப்போ ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரிசையா விழுந்துட்டு மார்க்கெட் எந்திரிக்குது. இப்போ எந்திரிக்கும் போது இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பை போறீங்க அப்படின்னா, இப்போ இங்க யாராவது ஒருத்தர் என்ட்ரி பண்ணாங்கன்னா எவ்வளவு 23,293ல என்ட்ரி பண்ணிருப்பாங்க.
ஸோ அப்படியே தானே மேலே போகுது. நம்ம இந்த அளவுக்கு கூட எதிர்பார்க்க வேணாம். இந்த அப் ட்ரெண்ட் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தா கூட நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட்டுக்கு மேல கிடைக்கும். ஸோ ஒரு 100 பாயிண்ட் கிடைச்சாலே நமக்கு நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ இப்போ அதே மாதிரி மார்க்கெட்ல உங்களுக்கு டே வைஸ் நீங்க போறீங்க. அதாவது டே வைஸ்னா நான் இப்போ வாங்குறேன். நான் வந்து ஒரு வாரம் கழிச்சு இந்த ஓவரால் மார்க்கெட் வந்து எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய டைம் பீரியட் இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல வந்து இந்த 5 மினிட்ஸ் சார்ட் அப்படின்றது ஒர்க் ஆகாது. 1 ஹவருக்குள்ள வாங்கி 1 ஹவருக்குள்ள 1 ஹவர் கூட கிடையாது. ஒரு 1/2 அன் ஹவர் தான் நீங்க மார்க்கெட்டுக்குள்ள வாங்கி விற்க போறீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து 5 மினிட்ஸ் சார்ட் அப்படின்றது ஒர்க் ஆகும். ஏன்னா இங்க பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் 5 5 10 15 20 25 30 இது வந்து 30 நிமிஷத்துல நடந்தது. அடுத்த 30 நிமிஷத்துல இது நடந்தது. அப்ப அதிகபட்சம் 1 ஹவர். இந்த 1 ஹவர்ல உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட் நீங்க ப்ராஃபிட் பார்க்கணும்னு வரும்போது 5 மினிட்ஸ் சார்ட்டை நீங்க எடுக்கலாம். இதுவே நீங்க 1 மினிட் சார்ட் போறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல நான் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கல்ல அவங்களுக்காக 5 நிமிஷத்துல மார்க்கெட்ல என்ன நடக்கும் அப்படின்றது. இப்ப பாருங்களேன், 5 நிமிஷம்ன்றது 10 நிமிஷம் அப்படி கூட வச்சுக்கலாம். இப்ப இது 1 2 3 4 5 இந்த 5 கேண்டிலும் ஒரு 5 நிமிஷத்துல நடந்திருக்கும். மார்க்கெட்ல இப்படியும் என்ட்ரி ஆகுறவங்க இருக்காங்க. அதாவது நான் இந்த இடத்துல ஒரு செல் போறேன், அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு பை போறேன், எனக்கு இந்த ஒரு 10 நிமிஷத்துல எனக்கு மார்க்கெட் வந்து மேல வரும் அப்படின்ட்டு இந்த 1 மினிட் இன்டர்வல்ல போலாம். நான் வந்து போகக்கூடாது. எதுல போகணும் அப்படின்னா 4 ஹவர்ஸ் சார்ட் போகணும். அதாவது மந்த் கணக்குல எடுக்கிறேன் அப்படின்னா 4 ஹவர்ஸ் சார்ட். ஸோ 4 ஹவர் சார்ட் போகும்போது ஒரு நாளைக்கே 2 லைன் அதுதான் அதிகபட்சம் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த 4 ஹவர்ஸ்ல இது லோட் ஆகுது, கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ 2 ஹவர்ஸ் சார்ட் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதாவது ஒரு 1 வீக் தேவையான ஐடியாவை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி போகும்போது நமக்கு அந்த 1 வீக்ல என்ன நடக்கும், அடுத்த 1 வீக் வந்து என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ லோட் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. ஸோ அதனால நான் வந்து திரும்ப ஐ ஜஸ்ட் கம் பேக் டு நார்மல் 30 மினிட்ஸ்க்கு நான் வர்றேன். அப்படி இருந்தாலும் எனக்கு வரமாட்டேங்குது. லோட் ஆகுது சுத்துறோம். ஓகே, சுத்தட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் வேற சில ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? இந்த லைன் இருக்குல்ல, மல்டிபிள் லைன் இருக்குல்ல, இதை நீங்க பார்த்துக்கோங்க. இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. மெயின் ஃபீச்சர்ஸா நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ஃபிபனாசி, அதாவது FIFன்றது ஃபிபனாசின்னு அர்த்தம். இந்த ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ ஃபிபனாசி சீக்வன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நான் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். இந்த போன தடவை கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன், இந்த யூனிவர்ஸே தானே ஃபிபனாசி சீக்வன்ஸ்ல தான் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகுது. ஃபிபனாசி சீக்வன்ஸ்ன்றது ஒரு ஸ்பைரல். அதை வந்து ஒரு பிக்சரைஸா நீங்க டிசைன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பைரல் வடிவத்துல இருக்கும். ஸ்பைரல்னா இந்த என்ன சொல்றது, சங்கு சக்கரம் பார்த்துருப்பீங்கல்ல, அது மாதிரி அப்படியே சுத்தி சுத்தி இருக்கும். இப்போ கேலக்சி, நம்மளுடைய மில்கி வே கேலக்சி வந்து ஸ்பைரல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மில்கி வே கேலக்சி எப்படி க்ரோத் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து பார்க்கல, அந்த இடத்துல வந்து ஃபிபனாசி சீக்வன்ஸ் வரும். எதெல்லாம் வந்து ஸ்பைரலா உருவாகுதோ
அதோட growth எல்லாமே ஃபிபனாசி சீக்வென்ஸ்ல தான் உருவாயிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல்ல என்ன சொல்றது, இந்த ஃபிபனாசி சீக்வென்ஸ் வந்து இந்த சார்ட்லையும் யூஸ் ஆகும், மார்க்கெட்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ்லையும் நல்லா யூஸ் ஆகும். இது என்ன சொல்லும் அப்படின்னா, கரண்ட் நம்பரையும், அதாவது கரண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல, கரண்ட் வேல்யூயும் ப்ரீவியஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ப்ரீவியஸ் வேல்யூயும் கூட்டினோம்னா நெக்ஸ்ட் வேல்யூ கிடைக்கும். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு 22,350ன்னு வச்சுக்கோங்க. அந்த மார்க்கெட் ப்ரைஸுக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரைஸுக்கும் ஒன்று இருக்கும்ல, அந்த ப்ரைஸையும் கூட்டக்கூடாது, அந்த டிஃப்ரென்ஸை மட்டும்தான் கூட்டணும். ஏன்னா மார்க்கெட்ல வந்து நம்ம growth-ஐ தான் கால்குலேட் பண்றோம். இப்போ அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் மார்க்கெட் வேல்யூக்கு நடுவில் இருக்க அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் தனியா எடுத்து எழுதுங்க. இப்போ 5 நிமிஷம் சார்ட்டா இருக்கலாம், இல்ல 10 நிமிஷம் என்ன சொல்றது 1 ஹவரா இருக்கலாம், அல்லது 1 டேயா இருக்கலாம். அந்த 1 ஹவருக்கு ஒரு தடவை மார்க்கெட்டு எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்கு, இல்ல ஐ மீன் எத்தனை பாயிண்ட் ஏறி இருக்கு அப்படின்றத எழுதுங்க. அப்படி எழுதுனீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, மொதல் 1 ஹவருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸும் அதுக்கு முந்தின 1 ஹவருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸையும் கூட்டினீங்கன்னா அடுத்த 1 ஹவருக்கான வேல்யூ எவ்வளவு தூரம் எத்தனை டிஃப்ரென்ஸ்ல மேல ஏறும் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த ஃபிபனாசி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது. இதே மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இது இருக்கு. மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்க்குறேன். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஃபிபனாசி சேனல், அப்புறம் வந்து ஸ்பீடு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு. அதாவது ஃபிபனாசி ரொம்ப இந்த பாருங்க, ஃபிபனாசி ஸ்பீட் ரெசிஸ்டன்ட் ஃபேன்னு ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் ஏன் பிடிக்கும் அப்படின்னா, இது ரீசெண்டா எனக்கு செமையா ஒர்க் அவுட் ஆச்சு. எப்பன்னா ஒரு மார்க்கெட்டு சடனா ஃபால் ஆச்சுல, அதாவது இந்த தேர்தல் சமயத்துல கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்துட்டு திரும்ப மேலே ஏறினான். அப்படி ஏறும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு சட்டுன்னு மேலே ஏறினாங்க. ஸோ அப்படி ஏறும்போது எவ்வளவு தூரம் மறுநாளே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது இந்த ஃபிபனாசி ஸ்பீட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன். எக்ஸாக்டா எனக்கு ஒர்க் ஆச்சு. நான் அந்த ஸ்க்ரீனை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. நான் அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். ஃபிபனாசி சீக்வென்ஸ் டவுன்லோட்ஸ்ல போயிட்டு இமேஜஸ் எனக்கு அது கிடைக்கல. சரி விடுங்க, நான் இன்னொரு நாள் அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். கண்ட்ரோல் ஜே கொடுத்தோம்னா டவுன்லோட்ஸ்ல எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது வந்து ப்ரௌசர்ல வரல. அதனால வந்து நான் என்ன பண்றேன்னா, திரும்ப நம்மளுடைய ஷேரிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, இது தெரியுதா உங்களுக்கு இந்த சார்ட்டு? இல்ல சார், சார்ட் டிஸ்ப்ளே ஆகல சார். ஓகே, கொஞ்சம் இருங்க, நான் திரும்ப ஷேர் பண்றேன். இப்போ ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு என்டையர் ஸ்க்ரீனுமே வந்து, அதாவது விண்டோஸுமே தானே ஷேர் ஆகும். ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது நான் என்னைக்கு எடுத்தேன் அப்படின்னா, மார்க்கெட்டு விழுந்த அன்னைக்கு. ஸோ
அப்படி விழுந்துட்டு திரும்ப பவுன்ஸ் பேக் ஆச்சு இல்லையா? ஸோ பவுன்ஸ் பேக் ஆகும்போது நான் எடுத்தது. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு ஓப்பன் பிரைஸ்ல இருந்து நான் எடுத்தேன். 21,200ல அது ஓப்பன் ஆக்கி, அது அப்படியே தானே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிக்கிட்டு இருந்தது. இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது 22,579ல இருந்தது. அதுக்கு அடுத்து இதே வேகத்துல போச்சுன்னா, மார்க்கெட்டு எவ்வளவு தூரம் போகும் அப்படின்றதுக்கு எனக்கு அவன் குடுத்த ப்ரொஜெக்ஷன் என்னன்னா, இதுதான். 23,400 தொடும். எப்ப தொடும் அப்படின்னா, இங்க கீழ அதுக்கான டயத்த பாருங்க. 12 மணிக்கு மேல, மறுநாள் 12 மணிக்கு மேல, இது வந்து மொத நாள். அதாவது 5ஆம் தேதி நான் இந்த ஸ்கிரீன எடுத்திருக்கேன். அவன் என்ன சொல்றான்னா, 6ஆம் தேதி 12:30க்கு மேல வந்து இந்த 23,400 தொடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் குடுக்குறான். இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் எனக்கு அப்படியே நடந்தது. 23,400 தொட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கான அந்த சார்ட்டு. ஸோ இது மாரி நம்ம வந்து இதுல ஒரு சார்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து அதே மாரி அ நான் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மென்ட்க்கு போறேன். ஏன் இப்ப வந்து ரீட்ரேஸ்மென்ட் போறேன்னா, மார்க்கெட்டோட குரோத் வந்து இப்ப வந்து ஒரு லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்றதுனால ரீட்ரேஸ்மென்ட் போறது தான் கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கோட ஓப்பன் பிரைஸ்ல இருந்து நான் போகணும். இல்ல அ ஒருவேள மார்க்கெட் இப்ப விழுந்ததுன்னா, எனக்கு எவ்வளவு விழுகும் அப்படின்றத எனக்கு இது ஒரு ஐடியா கொண்டு வந்து குடுத்துரும். நான் இந்த இடத்துல இருந்து எடுத்ததுனால இது வந்து எனக்கு இப்படி குடுக்குது. ஒருவேள இந்த பாயிண்ட்ட நான் வந்து இப்ப என்ன சொல்றது? இன்னைக்கு மார்க்கெட்டுக்கான இந்த ஓப்பனிங் டயத்துல இருந்து அப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ காலையில 9:15க்கு நான் எடுக்கிறேன். ஸோ ஒருவேள மார்க்கெட் இப்ப கீழ போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த அளவுக்கு போகுன்றது எனக்கு குடுக்க அந்த சார்ட் எந்த அளவுக்கு குடுத்துருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 46,000 அ இது வந்து பேங்க் நிஃப்டில நான் எடுத்திருக்கேன். ஸோ 40 எவ்வளவுக்கு ஓப்பன் ஆயிருக்கு? 50,992ல ஓப்பன் ஆயிருக்கு. ஒருவேள அது கீழயே போய்க்கிட்டு இருந்துச்சுன்னா, எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, 46,094ல கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4,000 பாயிண்ட் எனக்கு கீழ விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து அ ஜூன் 4ஆம் தேதி ஓப்பன் பண்ண கணக்கு. ஜூன் 4ஆம் தேதி காலையில 9:15க்கு ஓப்பன் பண்ணதோட இது. கிட்டத்தட்ட அது எப்ப நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு 2 நாள்லயே தான 2 நாள் கூட இல்ல. அன்னைக்கே தான கிட்டத்தட்ட நடந்துருச்சு. அவன் கீழ இந்த அளவுக்கு வந்திருக்கான். எந்த அளவுக்குன்னா, வரிசையா விழுந்ததுல 46,298 வரைக்கும் விழுந்துட்டு, திரும்ப இப்ப மேல வந்துட்டான். இப்போ நான் மார்க்கெட்ட வந்து வேற விதமா பிரெடிக்ட் பண்றேன். வரிசையா ஒரு 5, 6 நாள் போய்க்கிட்டே இருக்கு இல்லையா? இதோட டைரக்ஷன்ஸ் வந்து எனக்கு வந்து இப்படி போயிட்டு இருக்கு. அப்ப எனக்கு நாளைக்கு எவ்வளவு வரும் அப்படின்றத நான் எப்படி பிரெடிக்ட் பண்ணலாம்னா, இந்த 9:15 ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் பண்ணத வச்சு தான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். ஜூன் 6ஆம் தேதி நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா, இந்த பேட்டர்ன் வந்து அப்படிதான் போகுது. ஸோ ஜூன் 6ஆம் தேதி காலையில 9 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ண அந்த பிரைஸ்ல நான் பாயிண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படி பண்ணும்போது, நான் இது அப்படியே தானே மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறுறது எனக்கு தெரியுது. ஸோ இது வந்து அடுத்து இன்னைக்கு தேதி வந்து 12 அடுத்து 13, 14ஆம் தேதி வந்து 13 ஆமா. 13ஆம் தேதி 12:45க்கு அ இந்த பிரைஸ் வந்து எந்த அளவுக்கு போகும் அப்டின்னா, 50,851 தொடும் அப்டின்றது இதோட ப்ரொஜெக்ஷன்.
ஸோ ஏன்னா அந்த டைரக்ஷன்ஸ்ல அது அப்படியே போய்க்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால. இதுல இந்த இந்த சின்ன சின்ன பாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த கட்டம் கட்டமா இருக்குல்ல. இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட்டோட அந்த சின்ன மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு ஏன்னா மார்க்கெட்ல மூவ்மெண்ட்டே ரொம்ப டல்லா இருக்கு இல்லையா? இந்த சின்ன மூவ்மெண்ட்ல அடுத்தடுத்த டார்கெட் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத காமிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 ஆ என்ன சொல்றது? 97 இது இந்த இடத்துல இருக்கு. 49,000 இல்லாட்டினா 50,000த்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட் கிடைக்குது. அதுக்கு அடுத்ததுல வந்து ஒரு 200 பாயிண்ட். அதுக்கு அடுத்ததுல வந்து ஃபிபனாசின்றது அதுதான். ஃபர்ஸ்ட்டையும் செகண்டையும் கூட்டும்போது 3 வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ 490 அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 864. ஸோ நீங்க வந்து டார்கெட் செட் பண்ணிக்கணும். நீங்க எந்த இடத்துல என்ட்ரி ஆகுறீங்க? இப்போ வந்து மார்க்கெட் பிரைஸ் இப்ப இந்த இடத்துல இருக்கு. பேங்க் நிஃப்டிக்கு 50,116ல இருக்கு. இப்ப இதோட அடுத்த புல்லிஷ் போகுது அப்படின்னு வச்சுக்கோமே. இதோட முதல் டார்கெட் அடுத்து என்னவா இருக்கும் அப்படின்னா, இது கொண்டு வர்ற டார்கெட் வந்து 50,303க்கு போகும். அதுக்கு அடுத்து செகண்ட் டார்கெட் வந்து 50,491க்கு போகும். அதையும் மேல போச்சு அப்படின்னா 50,804 வரைக்கும் போகும். போறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னா பிரகாசமா இருக்கு. எப்படின்னா லாஸ்ட் ஒரு 5 டேஸா அந்த ட்ராக்ல தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி நம்ம ஒரு பேட்டர்னை அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நமக்கு இந்த இதுல இருக்கிற ஒவ்வொன்றையும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இது வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த சார்ட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த பேட்டர்ன் சரியா வராது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அடுத்து ஐயோ இங்க இருக்கா பேக் போயிடுச்சோ சாரி ஸ்கிரீன் வந்து நான் எஸ்கேப் கொடுத்தேன்னா அது வந்து பேக் போயிடுச்சு. ஓகே நான் லாகின் பண்ணிக்கிறேன். என்னதுப்பா சாரி ஸோ இந்த மாதிரி நம்ம லாகின் பண்ணிட்டு மைத்ராவோட எனக்கு பெரிய ப்ளஸ்ஸா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அவன் வந்து இந்த ட்ரேடிங் வியூ வந்து உள்ள கொண்டு வந்ததை தான் காட்டுவேன். ஏன்னா ட்ரேடிங் வியூல எனக்கு இந்த ஃபிபனாசி சீக்வன்ஸ் மாதிரி பல விஷயங்கள் என்னால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதை வச்சு நான் வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 8291 ஓகே அக்ரி. என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்? ஃபியூச்சர்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகே ஸோ இப்போ இந்த சார்ட் வந்து 1 ஹவர் சார்ட் இல்லையா? இப்போ இந்த 1 ஹவர் சார்ட்ல நெக்ஸ்ட் இந்த மார்க்கெட் வந்து எப்படி போகும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும்ல. இப்போ கீழே விழுந்துட்டு திரும்ப மேலே வந்துக்கிட்டே இருக்கான். இது எப்படி போகும் அதுக்கு அடுத்து அப்படின்னு சொல்றத நம்ம இந்த ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் வழியாவே பார்க்கலாம். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாட்டம் இருக்குல்ல பாட்டம்ல இருந்து ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே விழுந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆயிருக்குல்ல. ஸோ அப்போ இது இந்த ட்ராக்ல போகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இல்லாட்டினா இந்த ட்ராக்கு எந்த மாதிரி போகுது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ராக்கை டிசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை இன்னும் கூட இந்த இதை வந்து இப்படி போகுதுன்னு நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா அந்த சார்ட் போற டைரக்ஷன்ஸ் தான் நமக்கு இங்க முக்கியம்.
அது அ அது வந்து நம்மளோட அந்த மார்க்கெட் போற என்ன சொல்றது? அந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுதா? கனெக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் என்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் இந்த டாட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ற மாதிரி நான் எடுக்கும்போது, அ இப்போ 23,786 வருது. நான் இத இன்னமுமே கூட இப்படி 4 பாயிண்ட், 5 பாயிண்ட் இப்படி கனெக்ட் ஆகுற மாதிரி நான் எடுக்கிறேன். அதே மாரி இந்த கடைசியா ரீசென்ட்டா வந்த இதையும் நான் சேர்த்து எடுக்கிறேன். அப்ப எனக்கு வந்து 23,687 இருக்குது. அதாவது 1, 2, 3, 4, 5 டாட்ட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 5 டாட்ட கனெக்ட் பண்ணும்போது எனக்கு 6வது டாட் எனக்கு இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அ நம்பிக்கை. ஸோ அப்ப எனக்கு வந்து இதே டைரக்ஷன்ல போச்சுன்னா, எனக்கு வந்து 23,687 வரும் அப்படின்ட்டு. இல்ல மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துருச்சு. இதுல வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்ல அப்படின்னு வருது. ஸோ அப்ப வந்து நான் இந்த சார்ட்ட இன்னும் கூட இப்படி சுருக்கிக்கிறேன். ஏன்னா, நான் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பல. நான் ஷார்ட் டர்மா வெளியில வர விரும்புறேன். அப்படின்னும்போது, நான் இந்த இடத்துல 23,425ல இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து ஒரு 100 பாயிண்ட் என்னால வந்து எய்ம் பண்ண முடியும். அப்படின்ட்டு நானு புரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு அ என்ன சொல்றது? ஒன் டேல ஒரு நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள எந்த ரேட்டுக்கு போகும் அப்படின்னா, கிட்டத்தட்ட குறைஞ்சது 23,512க்கு போகும். 13ஆம் தேதி மத்தியானம் 2:15க்கு இது எந்த அளவுக்கு இருக்கும்னா, அவங்க காட்டுற ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து இந்த மாரி இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 4, 5 டாட்ஸ வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ற மாரி இருந்தா தான், அது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஃப்ரண்ட்டையும், லாஸ்ட்டையும் மட்டும் கனெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அது அப்ராக்ஸிமேட்டான ஒரு ரிசல்ட் தான் கிடைக்குமே ஒழிய, அந்த அக்யூரசி அப்படின்றது கிடைக்காது. ஸோ நமக்கு அக்யூரசி கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க எடுக்கிற பாயிண்ட் வந்து இந்த டிராயிங் பாயிண்ட் வந்து ஒரு 4, 5 இடத்துல கனெக்ட் ஆகணும். அப்படி கனெக்ட் ஆகும்போது தான், உங்களுக்கு அந்த ரீட்ரேஸ்மென்ட் வந்து ஐ மீன் சொல்றது, அ பாருங்க. எனக்கு வரமாட்டேங்கிறான். ட்ராக் பண்ண. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்க பாருங்க. இது வந்து அ இது மாரி நெறைய என்ன சொல்றது? சார்ட்ஸ் இருக்கு. இப்போ இத நான் தூக்கி விட்டுட்டு, வேற ஒண்ணு நான் எடுக்கணும்னு நெனச்சாலும் எடுக்கலாம். இத டெலீட் பண்ணிட்டு, இதுக்கு அடுத்து இத நான் கிளிக் பண்றேன். ஒவ்வொன்னுக்கும் ஒரு பேர் குடுத்துருக்காங்க. டைரக்ஷன்ஸ்க்கு ஏத்த மாரி. இந்த பிட்ச் ஃபோர்க்ன்னு இருக்கு. ஸ்கிஃப் பிட்ச் ஃபோர்க்ன்னு இருக்கு. ஸோ இதெல்லாமே கூட எடுக்கலாம். இத எடுத்து இதோட பாட்டம்ல இருந்து இதோட இப்போ இன்னைக்கு இருக்கிற பிரைஸ் வரைக்கும் அப்படி பார்த்துட்டா, அடுத்து இது எங்கெல்லாம் போகும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணலாம். இதோட மூவ்மெண்ட் இன்னும் ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிட்டோம்னா, நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இத வந்து நான் இன்னும் கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். சுருக்குனாலும் விட மாட்டேங்கிறானே! ம். ஸோ கிட்டத்தட்ட இதே டைரக்ஷன்ஸ்ல போனா, இது எங்க போகும் அப்படின்றதுக்காக நான் குடுக்குற அந்த ரீட்ரேஸ்மென்ட். நமக்கு அது வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோட இருக்கு அப்படின்றது தான் இங்க விஷயம். ஸோ இத நீங்க வந்து ஒவ்வொன்னா ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் அது தெரியும். இந்த ஸ்கிஃப் பிட்ச் ஃபோர்க்லாம் வந்து ஷார்ட் டெர்ம்ல ஒர்க் ஆவாது. கொஞ்சம் லாங் டெர்ம்ல தான் ஒர்க் ஆகும். ஷார்ட் டெர்ம்ல ஒர்க் ஆகுறது அப்படின்னா, ஃபிபனாசி ரீட்ரேஸ்மென்ட் தான். ஃபிபனாசில இதுவே தான இந்த ஸ்பீட் இருக்குல்ல,
அது வந்து 2 நாள்ல ஒர்க் ஆகும். இம்மீடியட்டா ஒர்க் ஆகணும்னா ஸ்பீட் ரெசிஸ்டன்ட் ஃபேன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம். இது மாதிரி நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க அப்ளை பண்ணி ஒரு அப்ராக்சிமேட் என்ன சொல்றது வேல்யூவை நீங்க கண்டுபிடிக்கலாம். மார்க்கெட் இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் 1 டேல எவ்வளோ வரும், 1 ஹவர்ல எப்படி வரும், இல்லாட்டினா ஒரு 5-6 நாள்ல எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு அடுத்து நீங்க ஆப்ஷன்ஸ்ல நீங்க அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ்ல போறது எல்லாமே பண்ணுங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த 1 ஹவர் அப்படின்றது நிச்சயமா நமக்கு பத்தாது. இப்பவே தானே மணி 12:15 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு நான் ஒரு கொடுக்குற ஒரு என்ன சொல்றது ஹோம்ஒர்க் ஹோம்ஒர்க்னா என் பங்குக்கு நான் சொல்றது சொல்லி கொடுத்துட்டேன். என்ன சொல்றது நீங்க உங்க பங்குக்கு உங்களுக்கு நீங்களே தானே முயற்சி பண்ணி பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில நான் உங்களுக்கு சொல்ற ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த மைத்ரா வெல்த்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பண்ணா பண்ணுங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது உங்களுடைய விருப்பம். அப்படி இல்லாட்டினா இன்னொன்னு இந்த ட்ரேடிங் வியூ இருக்குல்ல, ட்ரேடிங் வியூவில் நீங்க வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிக்கிட்டு இந்த சார்ட் போங்க. இந்த சார்ட்ல இருக்கிற இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸை கொண்டு வரும். ஸோ ஏன்னா லாங் டேர்முக்கும் சரி, ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற ட்ரேடிங்க்கும் சரி, இந்த முறை அப்படின்றது, அதாவது இந்த மாடல் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொண்டு வரும். இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல, இதை தாண்டி நிறையவே இருக்கு. ஸோ அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த செக்ஷன்ஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஒரு ஆரம்பம் மட்டும்தான். இது மாதிரி ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும். இப்போ நீங்க பார்த்தது வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் மட்டும்தான். இதே தானே கம்பேர் பண்றது அப்படின்னா, இப்போ நிஃப்டிக்கையும் என்ன சொல்றது இதுவே தானே இதே மாதிரி பேரலா இருக்கிற இன்னொரு ஷேர்ஸ், இப்போ என்ன சொல்றது பேங்க் நிஃப்டியையும் கம்பேர் பண்ணலாம். ஏன்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட மூவ்மெண்ட்ல ஒன்னா போகும் அப்படின்னும் போது, ஸோ ஒரு மூவ்மெண்ட்டை வச்சு இன்னொரு மூவ்மெண்ட்டை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்குமே நிறைய வழிகள் இருக்கு. இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து பிட் குவான்டிட்டி அண்ட் ஆஸ்க் குவான்டிட்டி, என்ன ப்ரைஸ்க்கு கேட்குறாங்க, என்ன ப்ரைஸுக்கு விற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்றது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் நீங்க செட் பண்ணிக்கலாம். அலர்ட்ன்றது எனக்கு இந்த ப்ரைஸுக்கு வந்துச்சுன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடு, எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பு, இல்லாட்டினா எனக்கு ஒரு இமெயில் அனுப்பு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு அந்த மொமெண்ட் வரும்போது ஒரு அலர்ட் வரும். அந்த அலர்ட்டை பார்த்துட்டு நீங்க மார்க்கெட்டுக்குள்ள போய் நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா குளோபல் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேசில், ஹாங்காங், யூஎஸ், பிரான்ஸ், மெக்சிகன், சிங்கப்பூர், ஜெர்மனி, இந்தோனேஷியா, சுவிட்சர்லாந்து, யூஎஸ்லயே 2 டோவ் ஜோன்ஸ், நாஸ்டாக், நம்ம ஊர்ல இருக்குல்ல 2 இண்டெக்ஸஸ் இருக்குல்ல, அது மாதிரி அவங்க ஊர்லயுமே இருக்கு. யூகேல வந்து எஃப்டிஎஸ்சி அண்ட் ஜப்பான்ல நிக்கே. இதுல வந்து இதை எல்லாத்தையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில இண்டெக்ஸஸை மட்டும் நம்ம கவனிக்கணும். அப்படி பார்க்கல நம்ம ஜப்பான்ல இருந்து தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நிக்கை, ஏன்னா அங்கிருந்து தான் ஒரு நாள் ஆரம்பிக்குது. ஸோ இன்னைக்கு காலையில 9:15க்கு நீங்க மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு ஒரு க்ளூ இல்லை அப்படின்னா நிக்கையை போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் போற டைரக்ஷன்ல தான் நம்மளுடைய மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட போகும். ஸோ அதனால நிக்கை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து ஹாங்காங் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு அடுத்த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஹாங்காங் தான். ஹாங்காங்க்கு அடுத்து நம்ம இந்தியன் மார்க்கெட் தான். சிங்கப்பூர் வரும்.
சாரி, ஹாங்காங்க்கு அடுத்து சிங்கப்பூர் வரும். சிங்கப்பூருக்கு அடுத்து தான் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டு. இந்தியன் மார்க்கெட்டுக்கு அடுத்து வந்து எஃப்டிஎஸ்சி, யூகே மார்க்கெட்டு. யூகே மார்க்கெட்டை பேரலா பார்க்கும்போது எதனா டாக்ஸ் மார்க்கெட்டையும் பார்க்கணும், ஜெர்மனி. ஸோ இப்போ இவங்க அப்புறம் பிரான்ஸ், இந்த 3 மார்க்கெட்டையும் யூரோப்ல இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்டை நீங்க பார்க்கும்போது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இன்னொன்னு, இந்த எஃப்டிஎஸ்சி ஓப்பன் ஆகும்போது நம்ம ஊர்லயும் மூவ்மெண்ட் இருக்கும். அதாவது எஃப்டிஎஸ்சி எப்பெல்லாம் ஓப்பன் ஆகும் அப்படின்னா மத்தியானம் ஒரு 1:30க்கு நமக்கு இங்க ஓப்பன் ஆகும். ஐ மீன் நம்மளுடைய டயத்து 1:30க்கு அங்க ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது நம்ம ஊர்ல திடீர்னு ஒரு சின்னதா ஒரு ரைஸ் அண்ட் ஃபால்ஸ் நீங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அந்த டயத்துல தான் அங்க அவங்க என்ன சொல்றது, எந்திரிச்சு மார்க்கெட்டுக்குள்ள வந்து ஆர்டர் போடுவாங்க. அவங்க வந்து நம்ம நாட்டிலையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து எஃப்ஐஐ அப்படின்றதுனால அங்க ஒரு நம்ம ஆர்டர்ல வந்து ஒரு ஆர்டர் போட்டு வச்சு வைப்பாங்க. திடீர்னு நம்ம மார்க்கெட்டை பார்த்துட்டு அங்கிருந்து ஒரு ஆர்டர் விழுகும். ஸோ ஒரு 1-1.5க்கு வந்து ஒரு சின்ன ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த பிரான்ஸ், ஜெர்மனி அண்ட் யூகே. ஓகேங்களா? இவங்களுக்கு அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது அப்படின்னா இந்த 3, அதாவது S&P 500 அப்படின்ற இந்த இண்டெக்ஸ், அதுக்கு அடுத்து டோ ஜோன்ஸ் அண்ட் நாஸ்டாக். இதுல வந்து நாஸ்டாக்கும் S&P 500 தான் ரொம்ப முக்கியம், டோ ஜோன்ஸும் முக்கியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துட்டா போதும். மற்ற மார்க்கெட்லாம் நமக்கு ஒன்றும் பெரிய இம்பேக்ட் எல்லாம் ஒன்றும் கொண்டு வராது. இப்போ தாய்வான், சுவிட்சர்லாந்து, மெக்சிகன், பிரேசில், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொண்டு வராது. ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்கெட்லாம் எதுக்காக அப்படின்னா நீங்க அடுத்து ஒரு விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறதுக்காக. அதாவது இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், இந்த வீக் முடிஞ்சிருச்சு, திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது, அப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு இந்த குளோபல் மார்க்கெட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். திங்கட்கிழமை ட்ரேட் பண்றவங்க அத்தனை பேருமே குளோபல் மார்க்கெட்டை பார்த்துட்டு வந்து ட்ரேட் பண்றதுன்றது ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் வே. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இது வந்து என்ன சொல்றது, டிஃப்ரெண்ட் புரோக்கர்ஸ் அண்ட் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் கொடுக்குற சஜஷன்ஸ், இதெல்லாம் எப்படி மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சைடு வந்து ஒரு ஸ்டோரிஸ் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எதுலன்னா இந்த ட்ரேடிங் வியூவில் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதை வச்சு நம்ம ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் கொண்டு வரணும். இந்த இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, மார்க்கெட்டு இதுக்கு அடுத்து அப்படியே மேலே போயிட்டே இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக தான் போகும், நாளைக்கு சாயந்தரம் வரைக்குமே கூட மெதுவான ஒரு மூமெண்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சார்ட் அவங்க ரெண்டர் பண்ணி காமிக்கிறாங்க. இது மாதிரி நீங்களும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபியூச்சர்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம், இன்னும் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கல. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அது பியூரா ஒரு பெட்டிங் அப்படின்றது அந்த வார்த்தையில நம்ம சொன்ன மாதிரியே தான். என்ன சொல்றது, மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸ்ல ஏறும், இந்த ப்ரைஸ்ல இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்றதா. ஸோ அதை பத்தியான என்ன சொல்றது, பை அண்ட் செல், அதுல இருக்கிற அந்த டாக்டிக்ஸு, ட்ரிக்ஸு, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஆனால் ஃபியூச்சர்ஸ்ல நீங்க பார்க்கறதுக்கு ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி அவசியமா ஃபியூச்சர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஃபியூச்சர்ஸ் தெரியாம ஆப்ஷன்ஸ் பார்க்கக்கூடாது. ஷேர்ஸ் அண்ட் குளோபல் எக்கானமி தெரியாம, அதாவது அந்த ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாம ஃபியூச்சர்ஸ் பார்க்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்டடான விஷயங்கள். நான் எப்பவுமே மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்னா குளோபல் எக்கானமில இருந்து அப்ரோச் பண்ணுவேன். குளோபல் எக்கானமி என்ன சொல்லுது, அதுக்கடுத்து இந்தியன் எக்கானமி என்ன சொல்றாங்க, அதுக்கடுத்து இன்னைக்கு மார்க்கெட்டோட மூமெண்ட், அதோட ட்ரெண்ட் எப்படி இருக்கும், அதுக்கடுத்து இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும், இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்க்குள்ள ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் எப்படி இருக்கும், அந்த ஸ்டாக்கோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும்,
அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும், இப்படித்தான் நான் போவேன். இப்படி போறதுதான் ஒரு நல்ல ப்ராக்டிஸா இருக்க முடியும். எடுத்தோனையே தானே ஒரு ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு நாம அனலைஸ் பண்றது அப்படின்றது சரியா இருக்காது. ஓகேங்களா? ஸோ நன்றி நண்பர்களே. ஸோ இந்த அளவில் இந்த சந்திப்பு நிறைவுறுகிறது. நாம அடுத்த சந்திப்புல சந்திப்போம். உங்கள்கிட்ட இருந்து யாராவது ஒருத்தர் ஒரு கேள்வியா கேட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புறேன். ஒருத்தருக்கு என்னால இப்ப பதில் சொல்ல முடியும். ஏதேனும் கேள்விகள் இருக்குங்களா? ஹலோ சார். சொல்லுங்க மேம். சார் என் பேர் கல்பனா, பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறேன். சார் இப்போ வந்து இந்த ட்ரேடிங்கை பிகினிங்லேருந்து ஃபுல்லாகவே கற்றுக்கணும், பேஸ் டு அட்வான்ஸ் வரையும் கற்றுக்கணுன்னா அது போல் ஒரு ஏதாவது கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறீங்களா? ஆமாம், இப்போ இந்த கிளாஸே நீங்க ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6வது கிளாஸை நீங்க அட்டன் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு இல்ல முன்னாடி சார், ஒரு 5 கிளாஸ் இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட். இல்ல சார், இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஓகே, பண்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மேம். இது வந்து ஒரு சர்க்கிளா திரும்ப திரும்ப போய்க்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்துறோம் இல்லையா, இது வந்து ஒரு 6வது கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்து நம்ம பேசிக்ல இருந்து ஆரம்பிப்போம். ஓகே. ஸோ திரும்ப அது வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம். ஸோ நீங்க அப்ப வரலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செஷன்ல யார் வேணாலும் எப்பனாலும் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஆனா அந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து 5வது கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்றாங்கன்னா 7, 8 அட்டன் பண்ணிட்டு திரும்ப வந்து 1, 2, 3, 4 அட்டன் பண்ணா அந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்க வாங்க. இதுக்கு அடுத்து நாம என்ன சொல்றது, குரூப்ல நம்மளுடைய டீம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து மெசேஜ் அண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. ஸோ எவ்ரி வெனஸ்டே இந்த கிளாஸ் நடக்கும். ஸோ அந்த கிளாஸ்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 1 மந்த் 1.5 மந்த்ஸ்ல ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும் மார்க்கெட்டை பத்தி. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். அதே போல ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கும் நீங்க ஏதாவது கிளாஸஸ் இருக்குங்களா? இல்ல, ஃபாரெக்ஸ் நான் எடுக்கிறது இல்லை. ஃபாரெக்ஸுக்கு வந்து என்ன சொல்றது, இன்னும் நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும். அதை நம்ம தனியா ஒரு நாள் பார்க்கணும். ஏன்னா ஃபாரெக்ஸ்ன்றது ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிலவெண்ட் கிடையாது. ஒன்லி பியூர்லி எக்கானமி, குளோபல் எக்கானமியை ரிலவெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஓகேங்களா? கரன்சி அப்போ ஆமா, குளோபல் எக்கானமி ஸ்டடி பண்ணாம குளோபல் பாலிடிக்ஸ் தெரியாம ஃபாரெக்ஸ்குள்ள நம்ம இறங்கவே கூடாது. ஸோ எக்கானமி மட்டும் இல்லை, அந்த இடத்துல பாலிடிக்ஸ் எல்லாம் சேரும். அண்டு கமாடிட்டியும் அதுக்குள்ள வரும். ஒருத்தர் கோல்டு ரிசர்வை வச்சு நம்மளுடைய கரன்சி மதிப்பு மாறும். க்ரூட் ஆயிலோட ரிசர்வ் வச்சு கரன்சி மதிப்பு மாறும். இப்போ ஒன்றும் இல்லை, யூஎஸ்ல வந்து வெறும் கோல்டு ரிசர்வ் மட்டும் இல்லை, க்ரூட் ஆயில் ரிசர்வையும் சேர்த்து தான் அவங்களுடைய கரன்சி மதிப்பை பார்ப்பாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் ரிசர்வ்ஸ் ஒன்றும் கிடையாது. ஆனால் கோல்டு ரிசர்வ்ஸ் வந்து ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர் ஃபார் ஆர் கரன்சி. கூடுதலா நம்மளுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாஸ் அண்டு முக்கியமா ஆர்பிஐயோட ரிப்போர்ட்டு அண்டு ஆர்பிஐயோட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ ரேட், இதெல்லாம் வந்து நம்மளுடைய கரன்சியை பாதிக்கிற விஷயங்கள். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள நம்ம போவோம். இது போக பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கு. இப்போ யூரோப்ல வந்து லெஃப்டிஸ்ட் பீப்புள் வர்றாங்களா இல்லை ரைட் விங் பாலிடிக்ஸ் வர்றாங்களா அப்படின்றது எல்லாமே இருக்கு. ரைட் விங் பாலிடிக்ஸ் வராங்கன்னா மார்க்கெட்ல ஒரு ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். லெஃப்ட்ல வந்தாங்கன்னா அது ஒரு இருக்கும். சென்டர் பாலிடிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் பவருக்குள்ள வரும்போது அந்த நாட்டோட என்ன சொல்றது, திட்டங்கள் மாறும். எக்கானமி ஒரு ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாஸ்ல வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இது எல்லாமே ஒரு கீ ஃபேக்டர் தான் ஃபாரெக்ஸ்ல. ஸோ அப்போ ஃபாரெக்ஸை வந்து அவ்வளோ ஈஸியா நம்ம வந்து என்ன சொல்றது, எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். சரி சார். ஸோ தேங்க்யூ நம்ம சார், தனியா ஒரு கிளியரா செஷன்ல தான் எக்ஸ்பிளைன் பார்க்கணும். பண்ணி.
ஓகே சார். சார் தேங்க் இப்போ யூ. நீங்க என்ட்ரி எடுக்கிறது டார்கெட் அச்சீவ் பண்ற அந்த இது சொல்லி கொடுப்பீங்க சார். ஆமா சொல்லுங்க. அதான் சார் ப்ராப்பர் என்ட்ரி டார்கெட்டு டாப் லாஸ் அது சார்ட் உள்ள எப்படி சார் பண்ணுறீங்க? அந்த கிளாஸ் நீங்க எடுப்பீங்களா கேட்குறேன் சார். ஓகே, இப்போ நம்ம பேசுனது எல்லாமே வந்து பொதுவான விஷயங்கள் தான். எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ வந்து எக்ஸிட் ஆகணும், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும் அப்படின்றது எல்லாமே ஆம், கண்டிப்பா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பட் வந்து இது எல்லாமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஹைபாத்தட்டிக்கல் தான். இப்போ நான் ஒரு டார்கெட் கொடுக்குறேன், நான் ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அது 100% நடக்கும் அப்படின்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஒரு அப்ராக்சிமேட் ஓகே இது எல்லாம் இருக்கு அப்படின்னா அப்ப இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு, அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல குளோபல் எக்கானமி, நம்ம உள்ளூர் பாலிடிக்ஸ், இல்ல வேற இண்டஸ்ட்ரியோட இது எது வேணாலும் மாத்தி விடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இந்த கால்ஸ், டிப்ஸ் இதுல எல்லாமே கூட கொஞ்சம் கவனமா இருங்க. யார் என்ன சொன்னாலும் அது உங்களுடைய அறிவுக்கு நீங்க கொஞ்சம் அதை ஸ்டடி பண்ணி பார்த்து இது ஒர்க் அவுட் ஆகும்னு உங்களுக்கு தோணுனா மட்டும் பண்ணுங்க. ஈவன் நாங்களுமே இதெல்லாம் எங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு கால்ஸ் எல்லாமே கொடுப்போம். ஆனா சொல்லி கொடுப்போம். என்ன சொல்லிட்டு செய்வோம்னா என்ன சொல்றது, முடிஞ்ச அளவுக்கு இது நாங்க நினைச்ச மாதிரி தான் போகும். ஆனால் நீங்க ஒரு தடவை அதை சரியா பார்த்துட்டு அப்புறமா ட்ரேட் பண்ணுங்கன்றது தான் எங்களுடைய வேண்டுகோளா இருக்கும். அதுதான் உங்களுக்கு மெயின். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நன்றி நண்பர்களே, வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. நம்ம நிச்சயமா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அந்த கிளாஸ்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இன்னும் கூட நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. நான் எவ்வளவுதான் நானும் நிறைய புக்ஸ் அண்ட் மெட்டீரியல் எல்லாத்துலயுமே உட்காந்து நான் படிச்சாலும் இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு புது விஷயத்த நான் கத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அப்படி கத்துக்கொண்ட விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றதுல எனக்கு உண்மையான மகிழ்ச்சி இருக்கு. ஸோ நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம இதை பத்தி என்ன சொல்றது, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பத்தி இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி.